வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜாம் குக்கீஸ் தாங்க பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமல் 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஜாம் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலார் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸில் இந்த குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உதிரியாக தான் தெரியும். நம்ம கையை வச்சு நல்லா பிசையில் நமக்கு எல்லா மாவும் சேர்ந்து வந்துடும். நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு டோ மாதிரி வரணும். ஓவன் இல்லாமல் நான் பேனில் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த குக்கீஸ். ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நான் 11 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இது நான்ஸ்டிக் பேனுங்கிறனால நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போடலை. இல்லை ஆயிலோ நெய்யோ கொஞ்சம் தடவிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் நான் எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு குக்கீஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா குக்கீஸையுமே நீங்கள் வரிசையாக லைன் பண்ணிடுங்க. எக் இல்லாமல் பட்டர் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இந்த குக்கீஸ் தயார் பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஜாம் வைக்கிறனால 1/4 டீஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூனில் நான் இந்த மாதிரி அழுத்திக்கிறேன். நம்ம இடையில ஜாம் வைக்கிறதுக்காக. நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சு வைக்கிறேன். நீங்கள் என்ன ஜாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாம் வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கனமான கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கீஸ் அதில் வச்சிடலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். குக் ஆகட்டும். குக் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே பேன்லேயே வச்சு வெளியில் வைக்கும் போது நமக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆயிரும். இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜாம் குக்கீஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.